உலகத்தையும் உலகத்தில் உள்ள சர்வத்தையும் உண்டாக்கினவர், கடல்களிலிருந்து வானத்தில் இருந்து பிரித்தவர், நிலங்களை நீரிலிருந்து பிரித்தவர், அவரே தண்ணீருக்காய் இயங்கி நிற்கிறார். பாறையை அடித்து வனாந்திரத்தில் புலம்பிய ஜனங்களின் தாகத்தை தீர்த்தவர், இப்போது சிலுவையில் நான் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லி சிலுவை தொங்கி நிற்கிறார். செங்கடலை பிரித்து யோர்தானை தகர்த்து வானத்திலிருந்து மழை வர பண்ணினவர், தண்ணீர் மேல் நடந்தவர், இங்கு சிலுவை தாகமாயிருக்கிறேன் என்றார். ஜீவ தண்ணீரின் ஆதாரமான இயேசுவின் நேரத்தில் சிலுவை தொங்கிக் கொண்டு நான் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இவ்வளவு வல்லமை நிறைந்த தேவன் சர்வத்தையும் சிருஷ்டித்தார், சர்வத்துக்கும் அவர்தான் அதிபதி. எதற்காக அவர் தாகிக்க வேண்டும்? Why was the one who was hanging on the cross, knowing that all was finished, he said, I thirst. The creator of the universe, the one who hovered over the showers of water, the one who separated seas from heaven, the one who divided the lands from the water, himself was deprived of water in the cross. The God who provided water for the one who granted in the wilderness by striking the rock himself was hanging on the cross, telling that he was thirsty. The God of Exodus who parted the Red Sea, parted the Jordan, who called the rains from the heaven, and who walked in the water, is now eating for thirst on the cross. The source of living water, whom we all worship, is now hanging on that cross, telling that I am thirsty. You know why? Because he poured out for you and me. எல்லாம் முடிந்தது என்பதை அறிந்து இயேசு சிலுவை தொங்கிக் இருந்தார். நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அதை பற்றி சில நிமிடங்கள் நாம் தியானிப்போம். தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் ஜெபிப்போம். அன்புள்ள சிலுவை நாதரே, இந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்த இந்த தருணத்துக்காக நன்றி அப்பா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த நல்ல ஸ்நாக்கத்தை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் தந்திருக்கிறீர். இந்த நேரத்தை அடையாளம் அழைத்து நீங்கள் பேசுங்க ராஜா. பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் உங்களிடத்தில் வரட்டும் அப்பா. இந்த நாளில் அப்பா வசனங்களை கேட்டு நாங்கள் அப்படியே திரும்பி போகாதபடி ராஜா, உமக்கு என்ற பல கனிகளை நாங்கள் கொடுக்கத்தக்கதாகவும் அப்பா ஆத்ம ஆதாயம் செய்யத்தக்கதாக ராஜா நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க. ஏசு பிதாவே, ஆமென். 5ஆம் வார்த்தை எடுத்தவர்கள் படிப்போம். யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இந்த இடத்துல அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கடவுள் என்ன சொல்றாரு? ஏசப்பா அந்த இடத்துல நான் தாகமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தை குறித்து நான் படிக்கும் போது நிறைய ரிசர்ச், நிறைய தியோலஜிக்கல் ரிசர்ச் நான் படிக்கும் போது இதனை குறித்து இந்த இடத்துல நிறைய ரிசர்ச் சர்வே என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஏசப்பா எதுக்கு தாகமா இருக்க வேண்டும் என்பதை நான் படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த வசனம் ஆக்சுவலி எதுக்கு ஆண்டவர் அந்த இடத்துல சொன்னார்? நான் தாகமா இருக்கிறேன். நான் ஸ்டார்டிங் நான் இங்கே வந்தப்போ நான் சில விஷயங்களை சொன்னேன். அவர் பல விஷயங்களை, பல அற்புதங்களை, பல அதிசயங்களை இந்த உலகத்தில் செஞ்சிருக்காங்க. எதற்காக அவர் தாகிக்க வேண்டும்? எதற்காக சிலுவையில் போய் நான் தாகமா இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த சிலுவையில அவர் தொங்கிட்டு இருக்கும்போது அநேக ஜனங்கள் அவரை பார்த்து கேவலமான வார்த்தைகளை பேசினாங்க, அவரை தரக்குறைவா பேசினாங்க, அவரை கஷ்டப்படுத்தினாங்க, அவரை அடித்தாங்க. ஆனா இந்த ஜனங்கள் எல்லாம் யார் தெரியுமா? ஒரு காலத்துல இவர் கூட நடந்தவங்க, ஒரு காலத்துல இவர் மூலியமாக அற்புதம் பெற்றவங்க. இவங்க தான் அந்த நாள்ல ஏசப்பாவை பார்த்து இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இந்த நாட்களை நம்ம அந்த இடத்துல சிந்திச்சு பார்ப்போமா? நம்ம ஒரு ஆளுக்கு நம்ம நல்லது செஞ்சிருந்தா அவங்க திரும்ப நம்மளை பார்த்து ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில நமக்கு எதிராக நிற்கும் போது நம்முடைய மனசு எந்த அளவுல நமக்கு வலிக்கும். அதே மாதிரி ஏசப்பாவும் அந்த நேரத்துல 100% 100% he was a human, 100% he was God when he was hanging on the cross. அந்த நேரத்துல மனிதராக இருக்கிற அவர் அந்த நேரத்துல அவர் உணர்ந்து சொல்லுகிறார், நான் தாகமா இருக்கிறேன். எப்படிப்பட்ட தாகத்துக்காக, எப்படிப்பட்ட தாகம் இருந்திருக்கும் என்று நான் சிந்தித்து பார்க்கிறேன். என்னுடைய மனதுக்கு வந்ததும் நான் வேதத்தை புரட்டி பார்த்து நான் எடுத்துக்கொண்ட 3 காரியங்களை குறித்து நான் சொல்லுகிறேன். வேத வார்த்தை நிறைவேறத்தக்கதாக உண்டான தாகம். இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதத்தில் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. அவரோட பிறப்புக்கு முன்பதாகவே அவர் பிறக்க போற செய்தி, அவர் எங்க பிறக்க போறார், பிறக்க போகும் இடம், அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அவர் ராஜாவாய் பவானி வர போற, இது எல்லாமே முன்குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போலதான் சிலுவையிலே ஏசப்பா நான் தாகமா இருக்கிறேன் என்று சொன்னதும் நம்முடைய வேதத்திலே முன்குறித்து சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறான். Psalm 69:21 எடுத்து படிக்கலாம். என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை கொடுத்தார்கள். ஸோ அந்த வசனத்துல அந்த வசனத்தை என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, இது ஆல்ரெடி முன்குறிக்கப்பட்டிருந்தது. அதனாலதான்
வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தேவன் அந்த இடத்துல நான் தாகமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இரண்டாவது தாகம் என்ன என்றால் இட் வாஸ் அ பிசிக்கல் தர்ஸ்ட். அந்த இடத்துல ஆண்டவருக்கு உடல் ரீதியாக ஏற்பட்ட தாகம். நம்மளால தண்ணி நம்ம வாழ முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. மெடிக்கல் ரிசர்ச்சா இருக்கட்டும், நம்ம இருக்கிற அநேக மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறோம். வாட்டர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், தண்ணீர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நம்ம அறிஞ்சிருக்கிறோம். இந்த நேரத்துல என்னன்னா, ஆண்டவர் சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவர் வியாழக்கிழமையே ஆண்டவரை அரெஸ்ட் பண்ணினாங்க. அந்த அரெஸ்ட் பண்ண டைம்ல அவர் பல இடங்களுக்காக விசாரணைக்காக அலக்கடிக்கப்படுறார். அவர் அண்ணாவிடம் விசாரணை கொண்டு போறாங்க, அங்கிருந்து கைபாவிடம் விசாரணை, பின்ன சேனா கரீப் சங்கத்துடன் விசாரணை, பிலாத்துவிடம் விசாரணை, ஏரோது ராஜாவிடம் விசாரணை, திரும்பவும் பிலாத்துவிடம் விசாரணை. இத்தனை விசாரணையில சும்மா அவரை கூட்டிட்டு போகிற இடத்துல எல்லாம் அவரிடத்தில் பல கேள்விகள் கேட்கப்பட்டது. அவர் அந்த நேரத்துல இருந்து சிலுவை தொங்கின அந்த தருணம் வரை அவர் தண்ணி குடிக்கவில்லை. அப்போ கண்டிப்பாக அவருக்கு உடல் ரீதியாக தாகம் ஏற்பட்டிருக்கலாம் என்பது நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், ஆண்டவர் உடல் ரீதியாக எடுத்து வாசிக்கலாம். யோவான் 7:37. அப்பொழுது யூதர்கள், இவரை நாம் காணாதபடிக்கு எங்கே போவார்? இந்த இடத்துல இயேசு என்ன சொல்றார்? ஒருவன் எனக்கு தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து கடவுள் என்னிடத்தில் வர கடவுள் என்று சொல்றார். அப்படிப்பட்ட கடவுள் இப்ப சிலுவையில தொங்கி நிற்கிறார், நான் தாகமா இருக்கிறேன் என்று. பாவம் அறியாத அவர் பாவியாக கல்லர் மத்தியில் ஒரு கல்வனை போல இப்போ சிலுவையில தொங்கி நிற்கிறார். மூன்றாவது தாகம் ஆத்ம தாகம். தேவனுக்கு அந்த இடத்துல ஆத்ம தாகம் ஏற்பட்டது. மத்தேயு 9:30